Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ரைஸும் புளி சாதம்னா தம் புளி சாதம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரைஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் ரைஸை பாஸ்மதி ரைஸ்லாம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு நம்ம காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதுக்கு கொஞ்சம் நான் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு சோயா சாஸும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு. நான் பன்னீரை முழுசாக போடாமல் துருவி வச்சுருக்கேன். துருவிட்டு நம்ம இதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக கலக்குங்க. இப்போ நான் ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்ந்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தக்காளி கூட தேவையில்லை. ஈஸி ரெசிபி, உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது தம் புளியோதரை பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு. இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர மாதிரி வறுத்தா போதும். இது கொஞ்சம் வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் இருக்க எல்லா ஐட்டமும் ரொம்ப வறுவல் வேணாம். கொஞ்சமாக வாசனை வர அளவுக்கு வறுத்தாலே போதும். ரொம்ப நம்ம வறுத்துட்டோன்னா அதோட டேஸ்ட் போயிடும். அதுக்காக தான் நான் புளிசாதம் ரெசிபி ஃபஸ்ட்டு நான் என் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணால் ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் காரம் இருக்கும். சேர்த்துட்டு இதை நம்ம இப்போது பொடி பண்ணிட்டு வந்துடலாம்.
இப்போது அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். நான் பச்சரிசி சாதம் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். பச்சரிசினா அரை கப் எடுத்துக்கேன். இது ஒருத்தருக்கு தான் செய்கிறேன் நான், அதனால் அரை கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம அரைச்ச பொடியில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து மீதியை நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 ஸ்பூன் வந்துச்சு. நான் 1 ஸ்பூன் எடுத்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு புளி நான் ஒரு கோலி உருண்டை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் அரை கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச பச்சரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம மூடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போது குக்கர் மூடிடலாம். மூடிட்டு ப்ரெஷர் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததும் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தம் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எதுக்கு நம்ம புளி கரைச்சி சாதம் வடித்து அப்படி தான் செய்யணுன்றில்ல. தம் புளியோதரை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதுமாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.